ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூமிமா சமையல் சேனல். நம்ம இந்த வெளில நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வேறு என்ன வரையத்தை நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டோட பார்த்தீங்கன்னா நுரையில் கிரேவி செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பூமிமா சமையல் சேனலுங்க. ஆட்டு நுரையில் தாங்க வறுவல். வாங்க பார்க்கலாம். சோம்பு ஒரு பிஞ்சுங்க, ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க தாளிக்கிறதுக்கு மட்டும். அப்புறம் நான் அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுங்க, குட்டி குட்டியாக 5 வச்சுருக்குறேங்க. அரை முடி கை தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க, நுரையில் தகுந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ தேவைக்கான காரத்துக்கு மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பூன் சோம்புங்க, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் தேவைக்கானது. அப்புறம் நுரையில் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கிறேங்க. அப்புறம் வடைச்சிட்டு வச்சுருக்குறேங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாங்க. தேவைக்கான காரம் வெள்ளம்னா போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவைங்கிறத. நல்லா இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குருணை அரைச்சிட்டேங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வடைச்சிட்டு காஞ்சிருச்சுங்க, அடுப்பில் வச்சுருந்தா. இப்போ தாளிச்சிக்கலாங்க. அப்படியே இப்போ நல்லா காஞ்சி இப்போ தாளிக்க பாருங்களா. இல்லை அப்படி நல்ல எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டுங்க. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க, செம சூப்பராக இருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்க, தக்காளி 2 பழம் 5 வச்சுக்கிறாங்க. தேவைக்கான கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு நான் அரைச்சிட்டேங்க தேங்காய் இதெல்லாம் மசாலாக்கெலாம். இப்போ நுரையில் இருக்குல்லைங்க, 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த நுரையாக வரும் பார்த்திங்களா, அதுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டி வச்சுருங்க. பிரட்டி வச்சுட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா அந்த நுரை வராதுங்க. இப்போ இந்தளவுக்கு வெங்காய தக்காளி வதங்கியிருக்குங்க. நுரையா அப்படி அடங்கிடுங்க, எல்லாம் போய்டுங்க. மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் நல்லா 2 வாட்டி கழுவிக்குங்க. இப்போ இந்தளவுக்கு நான் வதக்கிட்டேங்க. இப்போ அரைச்சி வச்ச கிரேவிலாம் ஊற்றிடலாங்க. இந்த நுரையில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். சப்பாத்தி சாப்பாட்டுக்கு, ரசம் சாப்பாடு எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நுரையில் நல்லா வேகணும். இப்போ நுரையில் கலவை நல்லா போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூட நுரையே வராதுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நம்ம வீட்டுக்கு வாசடிக்க நல்லா சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு சாப்பிட்ணுன்னு தோணுங்க. இப்போ தேவைக்குன்னு நான் உப்பு போட்டேங்க. நல்லா கிரேவி கலத்துக்கு வரணும், நல்லா கெட்டியாகணும், நல்லா வேகட்டுங்க. இப்போ அப்பப்போ பார்த்து கிண்டி விடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா விட்டுருக்குதுங்க. இது நல்லெண்ணெய் கெட்டியாகணுங்க, அப்போ சூப்பராக இருக்கும். இந்த தண்ணியெலாம் வற்றணும், அந்த நுரையெல்லாம் வெந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணி வற்றி நல்லா கிரேவி பார்த்து வந்துச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா சூப்பரான பார்த்தீங்கன்னா நுரையீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மீண்டும் சந்திப்போம்.